காஞ்சிபுரத்தில் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து அவர்களின் உறவினர்கள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிற்சாலையில் பணிபுரிந்த எப்சி மேரி என்பவர் தற்பொழுது கொலை செய்யப்பட்டுள்ளார். பெண்ணின் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் தற்பொழுது சாலையில் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பூபாலன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. காஞ்சிபுரம் அடுத்த காரை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அட்டை கம்பெனியில் ஆண்டி சிறுவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த எப்சி மேரி என்பவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தான் அப்பணியில் சேர்ந்து தினக்கூலியின் அடிப்படையில் வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல பணிக்கு திரும்பி மாலை பணி முடிந்தும் வீடு திரும்பாத நிலையில் கணவர் சுரேஷ்குமார் பல்வேறு இடங்களில் எப்சி மேரியை தேடி வந்துள்ளார். இதனால் பணிபுரியும் இடத்திற்கே சென்று கணவர் தேடிய போது அங்கு ஒரு நபர் நிறுவனத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரிடம் மனைவியிடம் குறித்து கேட்டறிந்த போது அவர் இங்கு மாலையிலேயே வீடு திரும்பியதாக கூறியுள்ளார். ஆகையால் மேலும் சந்தேகமடைந்த அவர் கம்பெனிக்கு உள்ளே சென்று தேடிய பொழுது அந்த அட்டைப்பெட்டிக்கு இடையேயான இரத்தப்போக்கானது ஏற்பட்டு சிதிலமான முறையில் அவர் சடலமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சியுற்று காவல்துறைக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த பிரேத பரிசோதனையை மீட்டு அதனை பிரேத பரிசோதனை செய்வதற்காக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இன்று உறவினர்கள், அதாவது பாதிக்கப்பட்ட உறவினர்கள், அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை எதிரே உள்ள ரயில்வே சாலையின் முன்பாக சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இறந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும், இதுவரையிலும் கொலை செய்த குற்றவாளி கண்டுபிடிக்காமல் இருப்பதை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அந்த சாலை மறியலில் ஈடுபடும் பொழுது சடலத்தை வாங்க முற்றிலுமாக மறுப்போம், உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அந்த சடலத்தை வாங்கி செல்வோம் என்று உறவினர்களும் கண்ணீர் மல்க குழந்தையுடன் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பானது அப்பகுதியில் நீடித்து வருகிறது. மேலும் அச்சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் வேற பாதைக்கு மாற்றப்பட்டு வருவதால் சற்று சலசலப்பும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.